ஹாய் வீவர்ஸ், இந்த வீடியோவில் செவ்வாய் கிரகத்தின் ஒரு கல், செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு கிடைத்த கல் இப்பொழுது அமெரிக்காவில் ஏலத்தில் போகப் போகின்றது. இந்த விடயம் குறித்து தான் அதிகமான தகவல்களை நாம் கொண்டு வந்துள்ளோம். செவ்வாய் கிரகத்தில் சுமார் 4.5 பில்லியன் ஆண்டுகள் பழமையான ஒரு கல் எமது சஹாரா பாலைவனத்தில் 2023ஆம் ஆண்டு வந்து விழுந்தது. அதனை கண்டெடுத்த விஞ்ஞானிகள் அதனை நன்றாக ஆய்வு செய்த பின்னர் இப்பொழுது அதனை மிகவும் பாதுகாப்பாக வைத்துள்ளார்கள். இந்த கல்லை விஞ்ஞானிகள் ஏன் ஆய்வு செய்தார்கள் என்றால், இது 4.5 பில்லியன் ஆண்டுகள் என்பது சாதாரணமாக எமது சூரிய மண்டலம் தோன்றிய அந்த காலகட்டமாகும். அந்த காலகட்டத்தில் உருவான கல்தான் இது. எனவே இதனை நன்றாக ஆய்வு செய்வதன் மூலம் இது உயிரினங்களின் தோற்றம் எவ்வாறு நிகழ்ந்தது, ஆரம்பத்தில் சூரிய மண்டலம் எவ்வாறு குளிர்ச்சி அடைந்தது போன்ற பல விடயங்களையும் அவர்களால் தெரிந்து கொள்ள முடிந்தது. இப்பொழுது அதுவல்ல முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த 2025 ஜூலை மாத கடைசியில் அமெரிக்காவில் இது ஏலம் விடப்பட உள்ளது. இந்த கல் ஆனது, இதன் மதிப்பு எவ்வளவு தெரியுமா? சாதாரணமாக அமெரிக்க டாலர்களில் கூறுவது என்றால் $600,000 ஆகும். இந்த கல் பிளாக் பியூட்டி என்றும் கூறப்படுகின்றது. ஏனென்றால் கருமை நிறமான இந்த கல்லானது மிகவும் சிறப்பாக பட்டை தீட்டப்பட்டுள்ளது. அடுத்தது, இந்த கல் சுமார் 2.1 கிராம் நிறையுள்ளது. 2.1 கிராம் மட்டுமே நிறையுள்ளது. ஆனால் மதிப்பு சுமார் $600,000. இது எங்கு இருக்கின்றது என்று பார்ப்போம். சம்சன் பலேடியம் விண்கல் ஆராய்ச்சி நிலையத்தில்தான் இது வைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது, இதன் அரிய தன்மை என்னவென்றால், இவ்வாறு செவ்வாயில் இருந்து பூமிக்கு கற்கள் விழுவதற்கான சான்ஸ்கள் 0.01% மட்டுமே உண்டு. மிகவும் அரிதாகத்தான் செவ்வாய் அல்லது எந்த ஒரு கிரகத்திலிருந்தும் இவ்வாறான விண்கற்கள் பூமியில் விழுவதற்கான சான்ஸ்கள் உண்டு. ஆகவே இது மிகவும் ஒரு அரிதான கல்லாக இருக்கின்றது. அடுத்தது, இந்த கிறிஸ்டின் ஹெரிட்டேஜ் ஆக்ஷன்ஸ் போன்ற நிறுவனங்கள் தான் இந்த கல்லை இப்பொழுது ஏலம் விடுவதற்கு தயாராக உள்ளன. இவற்றிற்கு வழங்கப்பட்டுள்ள ஒரு முக்கியமான சான்றிதழ் என்னவென்றால், சர்டிஃபிகேட் ஆஃப் ஒத்தென்டிசிட்டி என்பது இந்த கிறிஸ்டின் ஹெரிட்டேஜ் ஆக்ஷன் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது. எனவே இந்த நிறுவனத்தின் மூலம்தான் இது ஏலம் விடப்பட உள்ளது. இந்த கல் ஏலம் விடப்பட்டவுடன் எதிர்பார்த்த தொகையை விட அதிகமான தொகைக்கு இது ஏலம் போகும் என்றே நினைக்கின்றனர். ஏனென்றால் இதனை வாங்குவதற்கு பலரும் இப்பொழுது இருந்தே போட்டி போட்டுக்கொண்டு இருக்கின்றனர். இந்த கல் நாம் ஏற்கனவே கூறியது மாதிரி 2023 தான் கண்டுபிடிக்கப்பட்டது. அப்பொழுது இந்த கல் ஏலத்தொகை, இந்த கல்லின் அப்பொழுது மதிப்பானது சுமார் $250,000 இருந்தது. ஆனால் இப்பொழுது பன்மடங்கு மதிப்பு கூடிவிட்டது. மற்றும் 2030 இது மாதிரியான ஒரு கல்லின் விலை இன்னும் 2 மடங்காக மாறும் என்றும் கூறுகின்றனர். ஆகவே இந்த அறிவியல் விண்பொருட்களின் வணிகம் என்பது இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. இது நியாயமா என்ற ஒரு கேள்வியையும் நாம் எழுப்பலாம். ஏனென்றால் இது மிகவும் அரிதான ஒரு கல்லாகும். மிக 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 பாதுகாக்கப்பட வேண்டிய விஞ்ஞான ஆராய்ச்சிகளுக்கான ஒரு கல்லாகும். என்றாலும் இது இப்பொழுது வணிகமாக மாறிவிட்டதே என்பது ஒரு நியாயமா என்ற ஒரு நியாயமான கேள்வியை நாம் கேட்கலாம். என்ற போதிலும் இந்த கல் ஏலம் விடப்பட்டாலும் அது தொடர்ந்து விஞ்ஞான ஆய்வுகளுக்கு பயன்படும் என்றே எதிர்பார்க்கப்படுகின்றது. ஏனென்றால் இவ்வாறான கற்களை அதிக விலை கொடுத்து வாங்குபவர்கள் விண்வெளியில் அதிக நாட்டமுடையவர்களாக, விண்வெளி ஆய்வில் அதிக நாட்டமுடையவர்களாகத்தான் இருப்பார்கள். வணிக நோக்கத்தை விட விண்வெளி அதிக நாட்டமுடையவர்களாக இருப்பார்கள் என்று நாம் எதிர்பார்க்கலாம். ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு என்ன கொண்டு வந்தது என்றால், 2023 சஹாரா பாலைவனத்தில் கண்டெடுக்கப்பட்ட செவ்வாய் கிரகத்தில் இருந்து வீழ்ந்த ஒரு கல் இப்பொழுது அமெரிக்காவில் ஆக்ஷன் விடப்பட உள்ளது என்ற தகவல்களே ஆகும். இது வானவியலும் வணிகமும் இணைந்த ஒரு தகவல் என்றே கூறலாம். எனவே இது மாதிரியான லேட்டஸ்டான அஸ்ட்ரானமிக்கல் அப்டேட்களுக்காக எம்முடன் இணைந்திருங்கள்.